சிவசங்கரியா அண்ணன் ஐபிஆர் அண்ணன் ஐபிஆர் அண்ணன் ஐபிஆர் அண்ணன் ஐபிஆர் பேருந்து நிலையத்தை துவக்கி வைத்திருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர் ஐபி அவர்களே, இந்த அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் விருப்பப்படுகின்றார்கள். முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் அரசுடைமையாக தனியார் பேருந்துகளை கொண்டு வந்து இந்த பேருந்து இயக்கத்தை கொண்டு வந்த பிறகுதான் சிறு கிராமங்களுக்கு பேருந்து வசதி செய்யப்பட்டது. அப்படி செய்யப்பட்ட காரணத்தினால்தான் சிறு கிராமமும் நகரத்திற்கான இணையான வளர்ச்சியை இன்றைக்கு பெற்றிருக்கு. இடையே 10 ஆண்டு காலம் இந்த போக்குவரத்து நசிந்து போய்விட்டது. இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற காரணத்தினால்தான் இந்த துறை மீண்டும் புத்துயிர் பெற்றிருக்கிறது. பழைய பேருந்துகளை ஓட்டிக்கொண்டு புதிய பேருந்துகள் வாங்காமல் அவர்கள் விட்டுவிட்டு சென்ற நிலை, புதிய ஓட்டுநர் நடத்துனர்களை பணிக்கு எடுக்காமல் விட்டுவிட்டு சென்ற நிலை, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகுதான் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 11,000 பேருந்துகள் வாங்குவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டு 4,500 பேருந்துகளுக்கு மேல் இன்னைக்கு புதிய பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. அதே போல இந்த பணியாளர்களுடைய சம்பள விகிதத்தை அதிமுக ஆட்சி காலத்தில் சீர்குலைத்து விட்டார்கள். தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது பேமெட்ரிக்ஸ் முறையிலே சீனியர்களுக்கு கூடுதல் சம்பளம், ஜூனியர்களுக்கான சம்பளம் என்ற விகிதத்தோடு வழங்கப்பட்டிருந்ததை அதிமுக ஆட்சி சீர்குலைத்து விட்டார்கள். நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகுதான் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது. இன்னும் சொல்லணும்னா அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை கடந்த ஆட்சி காலத்தில் முடிக்காமல் இடைக்கால நிவாரணம் அறிவித்து போய்விட்டார்கள். அதை நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலே ஆட்சி அமைந்த பிறகு அந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு மீண்டும் பேமெட்ரிக்ஸ் வழங்கப்பட்டு 6% சம்பள உயர்வு 5% சம்பள உயர்வு வழங்கப்பட்டது. இப்பொழுது 2வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையும் முடிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் தமிழக அரசு வரலாற்றில் ஒரு ஆட்சி காலத்தில் 2 ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்ததே கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் தான் அதையும் நிகழ்த்தி காட்டுகிறார். அதனால்தான் சொன்னேன், நம்முடைய முதலமைச்சர் இந்த துறைக்கு மறுவாழ்வு புத்துணர்வை அளித்திருக்கின்றார். கம்ப ராமகிருஷ்ணன், மகராஜன் ஆகியோர் முன்னிலையில் இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 30 ஆண்டு கால கோரிக்கையாக பொதுமக்கள் வைத்திருந்த இந்த கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கேரள மாநில எல்லையில் அமைந்திருக்கின்ற இந்த பகுதியில் இந்த பேருந்து நிலையம் இல்லாமல் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகியிருந்தனர். இன்றைக்கு தங்குமறையுடன் கூடிய இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஆண்கள் பெண்கள் இந்த பகுதியிலே பயணிக்கக்கூடியவர்களுக்கு கழிவறை வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சபரிமலை காலங்களில் செல்கின்றவர்களாக இருந்தாலும் மற்ற நேரங்களில் சுற்றுலா பயணிகளாக வருகிறார்கள் இருந்தாலும் இந்த பகுதியில் பயணிக்கின்ற பொழுது பேருந்து நிலையம் இல்லாத காரணத்தினால் அந்த சாலையிலேயே பேருந்து நிறுத்தப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய சூழலெல்லாம் இன்றைக்கு இதன் மூலமாக தீர்க்கப்படுகின்ற ஒரு அருமையான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த திறப்பு விழா என்பது இந்த பகுதிக்கு ஒரு மிக முக்கியமான விழாவாக அமைந்திருக்கிறது. அதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் அனுமதி பெறப்பட்டு முடிவெடுக்கப்படும். மின்சார இணைப்பு கொடுக்காம இருக்காங்க சார், தடையில் இருக்கு. டெம்பரரியாக கொடுத்துருக்கோம். ஏன்னா அது வனத்துறை மூலமாக வர வேண்டியது இருக்கிறது. வனத்துறைக்கான சட்டத்திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய அனுமதி பெற வேண்டியது மிக கடுமையான சட்டத்திட்டங்கள் உங்களுக்கே தெரியும். அதற்காக காத்திருந்தால் வருடக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும், பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படும் என்பதனால்தான் தற்காலிக இணைப்போடு துவங்கப்பட்டுள்ளது. அதற்கான தீர்வு பெறுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 80 பேருந்துக்கு மேல வந்து போகுது, ஆனா போதிய இட வசதி இல்லாமல் இருக்குது. எல்லா பஸ்ஸும் வந்து போங்களா இல்ல பழைய மாதிரி? அதாவது இப்போ உங்களுக்கு எதுவுமே இல்லாத இடத்தில் இன்றைக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சிரமத்துக்கு இடையில இருந்தோம்னு. எதிர்காலத்தில் அதையெல்லாம் சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சார், சபரிமலைக்கான பேருந்துகள் அதிகரிக்கப்படுமா சார், அதிகரிக்கப்படுமா சார்? நமக்கு தேவையான அளவு பேருந்து இயக்கப்படுகிறது. அதே போல பெங்களூர்ல அரசு பேருந்துகள் தமிழ்நாடு பெயர் இல்லாம இருக்குன்ற ஒரு சர்ச்சை. திராவிட மாடல் முதல்வரை தாண்டி தமிழை காப்பதற்கு, தமிழ் இனத்தை காப்பதற்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு மோதக்கூடியவர்கள் யாரும் இல்லை. இது அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார். அவ்வளவுதான். இந்த கட்டுரை புதுப்பிக்க